Hello students, 6th English second midterm examsக்கான ஒரு important model question paper பார்க்க போறோம். இந்த important model question பார்த்தீங்கன்னா all district studentsக்கு காமனா இருக்கும். So very important questions என்னன்னு சொல்றேன். So அது போக இந்த question paperல என்னென்ன questions இருக்கு அது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சூஸ் த ரைட் ஆப்ஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. அது சினானிம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் ரோமன் லெட்டரில் ஆப்போசிட்ஸ் வந்து 3 1 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டரில் மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட். ஸோ இந்த மேட்சை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின்ஸு. ஸோ 3 மார்க்ஸ் வந்துடுது 3 கொஷின்ஸ்க்கு. அடுத்து மேட்ச் த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் த ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த எக்யூப்மெண்ட், அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் த ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அதோட ஸ்போர்ட்ஸோட நேமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட்ச். ஸோ இங்கே ஒரு 3 மார்க்ஸ், இங்கே ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நவுன் வித் யுவர் ஓன் அப்ஜெக்டிவ் வேர்டு. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க, அதோட நம்ம அப்ஜெக்டிவ் வேர்டை வந்து ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு மார்க்கு டோட்டலாக 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ். கொடுத்துருக்க அந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டை நம்ம எடுத்து அதை கரெக்டான ஆர்டரில் நம்ம வந்து அந்த சென்டென்ஸை மேக் பண்ணணும். சரிங்களா? இது ஒரு 3 மார்க்ஸ். இந்த 3 கொஷின் ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. அடுத்து வந்து ஆட் ஒன், சர்க்கிள் த ஆட் ஒன். 4 வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எது வந்து காமனாக இருக்கோ அந்த 3 வேர்டை விட்டுட்டு எது வந்து ஆடாக இருக்கோ தனிமையாக இருக்கும், தனித்துவமாக இருக்கோ அந்த ஒரு வேர்டு வந்து ஆட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட் ஒன் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது வந்து 1 மார்க் கொஷின். ஸோ 3 கொஷின்ஸ்க்கு 3 மார்க்ஸ். 7th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின். வென் டிட் உஷா ராணி ஸ்டார்ட் பிளேயிங் கபடி? ஹவு டிட் ரிச்சா differ from her sister? Where did the boys and girls go? இதில் question number 1, question number 3 very important. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே இந்த கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. இந்த 1 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒக்காபுலரியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ புக் பேக்கில் இருக்க அந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக 6th 7th 8th 9th 10th 11th 12th எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாமை தொடர்ந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம், தேர்ட் மிட்டம் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அது போக மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ண இருக்கணும். ஸோ தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டிவ்ல தான் நம்ம சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு லைக் நீங்கள் கொடுக்கறதுனால சேனலுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக நிகழுங்க. நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு லைக் கொடுக்கும் பொழுது இந்த வீடியோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வீடியோஸ் மேலே காட்டும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்குற லைக் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்க நம்புகிறேன். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 8th ரோமன் லெட்டரில் வந்து ஃபில் த சூட்டபிள் கான்ட்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இட்ஸ் டேஷ், he dash, would not இருக்குல்ல டேஷ். இந்த சென்டென்ஸை வந்து நம்ம கான்ட்ராக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். அடுத்து பி ஆப்ஷனில் பாருங்கள், ரைட் த ரைமிங் வேர்டு. உங்களோட போயம்ல இருந்து உங்களுக்கு ரைமிங் வேர்டு கேட்பாங்க. ஸ்கில்னா அந்த ரைமிங் சவுண்டில் இருக்க வேர்டு எழுதணும். அதே மாதிரி ஃபேம், அடுத்தது டூ. அதுக்கு அடுத்தது 9th ரோமன் லெட்டரில் ரீட் த போயம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. கொடுத்துருக்க அந்த போயம் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. வாட் டஸ் இட் ஸ்டாண்ட் ஃபார் ஹியர்? ரைட் த ரைம் ஸ்கீம் ஃபார் த அபவ் லைன்ஸ். இது உங்களோட போயமில் இருக்கிற அந்த சென்டென்ஸே கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு 2 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்ப்ரிங்ஃபீல்ட் இஸ் த நேம் ஆஃப் அ டேஷ். Seema is Richa dash. Girls, you are a good team. Which team do the girls belong to? இதுவுமே உங்களோட புக் பேக்கில் இருக்கிற அந்த கொஷின்ஸ் படித்தாங்கன்னாமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தர் மீனிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மீனிங்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டை நம்ம ஃபில் பண்ணிட்டு மிஸ்ஸிங் வேர்ட்ஸை ஃபில் பண்ணிட்டு அதோட மீனிங்கோட நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இது ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th ரோமன் லெட்டரில்
ட்ரை ஸ்பிளிட்டிங் ஈச் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் இன்டு சிலபல்ஸ். ஸோ சிலபிஃபிகேஷன். ஸோ இதை வந்து என்ன சிலபஸ், ட்ரை சிலபஸா மோனோவா, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அந்த சிலபல்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க, யுவர் செல்ஃப். ஸோ இது ரொம்ப ஈஸி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட புக் பேக்கில் இருந்து எந்த பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒரு முக்கியமான வீடியோ. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் 15 மார்க் கொஷின் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 40 மார்க்ஸ் இதுல இருந்து வரதுக்கு அதிகபட்சமா சான்சஸ் இருக்கு. ஸோ இதே சேம் கொஸ்டின் பேப்பர் வரும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வரும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லா மாடல் கொஸ்டின் பேப்பரும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம ஹாஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். எந்த வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.